வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய்பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 29ஆம் பாகமாக நீர் ஆதாரங்கள், நிலையான பயிர் நீர் மேலாண்மை மற்றும் நீர்நிலைகளில் ஆகாயத்தாமரை களை கட்டுப்பாடு ஆகியன பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் மதராஸ் உர நிறுவனத்தில் பணிபுரியும் உர விநியோகத்துறை மேலாளர் திரு கணபதி அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். நேயர்களே, முதலில் பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய நினைவூட்டலாக ஒரு முன்னோட்டத்தினை கேட்க இருக்கிறோம். பாரத நாட்டின் மத்திய அமைச்சரவையின் பொருளாதார விவகாரங்கள் துறை 28/6/2023 அன்று நடந்த கூட்டத்தில் பிரதமரின் பிரணாம் என்ற திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமரின் பிரணாம் திட்டம் என்பது பூமி தாயை மீட்டெடுத்தல், மண்வளம் குறைந்து வருவதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், பூமி தாயை வளப்படுத்துதல் மற்றும் சீர்திருத்துதல் என்பவையின் ஒருங்கிணைப்பாகும். நாம் பூமி தாயை காப்பது நம் அனைவரின் கூட்டு முயற்சியால் மட்டுமே சாத்தியமாகும். ஒவ்வொரு கிராமங்களும் அதன் அடிப்படை நிலையிலிருந்து செய்தால் மட்டுமே இவை சாத்தியமாகும். இந்த திட்டத்தின் முழுமையான இலக்கு என்பது வேளாண்மையில் ரசாயன உர உபயோகம் மற்றும் பூச்சிக்கொல்லி உபயோகம் என்ற பிரச்சனையிலிருந்து எவ்வாறு நாம் பூமி தாயை மீட்டெடுப்பது, எவ்வாறு விடுபடுவது என்பதே ஆகும். அதிக உணவு உற்பத்திக்காக அதிகப்படியான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் உபயோகப்படுத்தியதன் விளைவாக நமது பூமி தாய் தன் வனப்பை இழந்து வளமையை இழந்து உள்ளாள். இதனால் மண்ணின் உற்பத்தி திறனும் குறைந்துள்ளது. மண் பரிசோதனை செய்து மண் பரிசோதனை முடிவுகளின்படி சமச்சீர் உர உபயோகத்தை கடைபிடிப்பது, நுண்ணுயிர் உரங்களை கடைபிடிப்பது மற்றும் இயற்கை உரங்களை வேளாண்மையில் பயன்படுத்துவதால் நமது மண்ணின் ஊட்டச்சத்தை பராமரிக்கலாம். இந்த தேவை இப்போது ஏன் ஏற்பட்டுள்ளது? இத்தோடு நில்லாமல் இவற்றுடன் இயற்கை வேளாண்மை, அங்கக வேளாண்மை முறைகளையும் கடைபிடிக்க வேண்டும். இயற்கை வளங்களை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் புதிய தொழில்நுட்பங்களான ஒருங்கிணைந்த வேளாண் முறைகளையும் நுண்ணிய நீர்ப்பாசன உத்திகளையும், மூடாக்கு போடுதல், குறைந்த உழவியல் வேளாண்மை, பயிர் சுழற்சி போன்ற முறைகளை வேளாண்மையில் பயன்படுத்த வேண்டும். நிலையான நீண்ட நாட்களுக்கு நிற்பதான வேளாண் உத்திகளை கடைபிடிக்க நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டு மாற்றத்திற்கான முடிவில் நாம் செயல்பட வேண்டும். மாற்றம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பது அத்தியாவசியமான கலையாகும். நமது வளத்தை பெருக்கவும், மாசுவை கட்டுப்படுத்தவும், நீண்ட நாள் உணவு உற்பத்திக்கு உறுதியளிக்கவும் இந்த மாற்றம் தேவைப்படுகிறது. நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் சுற்றுப்புற சூழலின் வளத்தையும் மண்ணின் வளத்தையும் பாதுகாக்க மிக முக்கியமான சமச்சீர் உர உபயோகம் என்பது வேளாண்மையில் மிக முக்கிய பங்காற்றுகிறது. அத்தியாவசியமான பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை சரியான அளவில், சரியான விகிதத்தில், சரியான காலத்தில், சரியான உபயோக முறைகளை பயன்படுத்தி அளிப்பதே சமச்சீர் உர உபயோக முறை என்பதாகும். அந்தந்த மாநிலங்களில் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழகங்கள், வேளாண்மை ஆராய்ச்சி கழகங்கள் மேற்கூறிய அளவுகளை ஒவ்வொரு பயிர்களுக்கும் அந்தந்த இடங்களுக்கு தக்கவாறு தேவையான அளவுகளை பரிந்துரை செய்துள்ளது. பரிந்துரைக்கப்பட்ட உர விநியோக அளவுகளை பயன்படுத்தினால் அதிக மகசூல் கிடைப்பதோடு பயிர்களின், தானியங்களின், உற்பத்தி பொருட்களின், உணவுகளின் தரமும் மேம்படுகிறது. நல்ல வளமான மண்ணில் விளைவிக்கப்பட்ட பழங்கள், காய்கறிகள், தானியங்களில் அனைத்தும் முக்கியமான சத்துக்களும் பொதிந்திருக்கும். அவற்றின் தரமும் சிறப்பானதாக இருக்கும். அவற்றின் ருசியும் நன்றாக இருக்கும். மேம்படுத்தப்பட்ட மகசூல், விளைச்சலின் தரம் விவசாயிகளுக்கு அதிக லாபங்களை ஈட்டுத்தரும். இது அதிக அளவு விளைவிப்பது மட்டுமன்று, சிறப்பாக ஊட்டச்சத்து பொருந்திய உணவுப் பொருள்களை விளைவிப்பதும் ஆகும். இது இருசாரருக்கு பலனளிக்கக்கூடிய வெற்றியின் அணுகுமுறையாகும். இது விவசாயிகள், சுற்றுப்புற சூழல் மட்டுமின்றி நாம் அனைவருக்கும் நலன் பயப்பதாகும். உரங்களை சீரிய முறையாக உபயோகிப்பதனால் நமது மகசூல் பெருகுவதோடு மட்டுமின்றி நமது விளைநிலங்களும் வளமானதாக விளங்குகிறது. அடுத்த தலைமுறைக்கும் உதவிகரமாக இருக்கும். ஆகையினால் நாம் அனைவரும் தொடர்ந்து சமச்சீர் உர நிர்வாகத்தை கடைபிடிப்பதன் மூலம் மாற்றத்தின் அங்கமாகவும் விளங்குவோம்.
அடுத்து நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத யாத்திரை, விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்திரை என்ற நிகழ்ச்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பிரதமரின் பிரணாம் என்ற திட்டங்களின் பலன்களையும் வேளாண்மையில் ட்ரோன்களை உபயோகத்தினை ஊக்குவிப்பதுவே இந்திய அரசின் உரத்துறையின் மிக முக்கிய பங்காக உள்ளது. சமச்சீர் உர உபயோக முறையை கடைபிடித்தல் என்ற நோக்கத்திற்காகவும் நானோ உரம் உபயோகத்தினை இந்திய அரசின் உரத்துறையானது வேறுபட்ட துறைகளையும் ஒருங்கிணைத்துள்ளது. அதில் உர உற்பத்தி நிறுவனங்கள், பிரதமரின் விவசாய செழுமை நிலையங்கள், வேளாண் அதிகாரிகள் மற்றும் சிறப்பு அதிகாரிகளையும் இத்திட்டத்தில் ஈடுபடுத்தி உள்ளது. பிரதமரின் பிரணாம் திட்டத்தின் முத்தாய்ப்பு யாதெனில் ட்ரோன்களை பெருமளவில் உபயோகப்படுத்துவது, செயல்முறை விளக்கம் செய்து காண்பிப்பது, நானோ யூரியா, நானோ டிஏபி, நீரில் கரையும் திரவ பூச்சிக்கொல்லி மருந்துகள், நீரில் கரையும் பூஞ்சான கொல்லி மருந்துகள் போன்றவற்றை வேறுபட்ட பயிர்களிலும் மரப்பயிர்களிலும் தோட்டக்கலை பயிர்களிலும் தெளித்து விவசாயிகளுக்கு காண்பிப்பது ஆகும். இந்த முன்னெடுப்பு ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை செயல் விளக்கத்தில் நமது பாரத அரசு இறக்கியுள்ளது. இது 29 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள மாவட்டங்களில் செயல் விளக்கங்களை செய்து வருகிறது. இந்த செயற்கரிய செயலானது அனைத்து பொதுமக்களையும் விவசாயிகளையும் கவர்ந்துள்ளது. விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வியத்தகு முன்னெடுப்பு முன்னெப்போதும் இல்லாத ஒன்று. PM பிரணாம் என்ற திட்டத்தின் நோக்கங்களை, நிலையான நீடித்த விவசாய முறைகளை வேளாண் பெருமக்களிடம் விளங்கச் செய்யவும் பழக்கப்படுத்தவும் கொண்டு சேர்க்கும் கருவியாகவும் உள்ளது. இந்த திட்டத்திற்கு பெருமளவில் வரவேற்பு உள்ளது. லட்சக்கணக்கான மக்கள் இந்த ட்ரோன் தெளிப்பான் விதத்தினை கண்டுகளிக்கின்றனர். குறிப்பாக விவசாய பெருமக்கள் மிக்க ஆர்வமுடன் இதில் பங்கு பெறுகின்றனர். நானோ யூரியா மூட்டை யூரியாவிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது, எவ்வகையில் அதிக பயனளிக்க கூடியதாக உள்ளது என்பதையும் நன்கு உணர முடிகிறது. இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக விவாதங்கள், செயல்முறை விளக்கங்கள், கூட்டங்கள் ஆகியவற்றில் விவசாயிகள் ஆர்வமாக பங்கேற்கின்றனர். அதன் அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாகவே அங்கக வேளாண்மையின் அவசியத்தன்மையும் அதன் விழிப்புணர்வையும் அனைத்து விவசாயிகளையும் சென்றடைந்துள்ளது. புதுமையை விரும்பும் ஆர்வமுள்ள இளம் விவசாயிகள் ட்ரோன் தொழில்நுட்பத்தை முன்னெடுத்து உபயோகிக்க விருப்பம் தெரிவித்துள்ளனர். நேரம், பணம் விரயம் இன்றி செலவு அதிகம் பிடிக்காத உகந்த உத்தியாக உள்ள இந்த தொழில்நுட்பங்கள் அவர்களை வேளாண்மையை பயன்படுத்தி மிக்க ஆர்வமுடையவர்களாகவும் நிலைத்த நீடித்த வேளாண்மையில் சிக்கன முறையை கையாண்டு செயல்படுவதாகவும் அறியப்பட்டு லாபகரமான வேளாண்மை தொழில் வளரும் என்பதையும் நம்புகின்றனர். மாண்புமிகு பாரத பிரதமர் வேளாண் மகளிர் ட்ரோன் மையங்களை நிறுவியுள்ளார். இத்திட்டம் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு ட்ரோன்களை வழங்க உள்ளது. இதனால் இப்புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மகளிரின் வாழ்வாதாரமும் சிறக்கும் என நம்பப்படுகிறது. பிரதமரின் வேளாண் செழுமை நிலையங்கள் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் திட்டத்தின் பயன்களை விவசாயிகளுக்கு கொண்டு செல்ல பேருதவியாக இருந்து வருகிறது. அவைகளின் செயல்பாடு ஒரு கூட்டு முயற்சியாக இந்த முன்னெடுப்பில் காண முடிகிறது. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற யாத்திரை இது ஒரு பயணம் மட்டுமன்று, இந்திய புரட்சிகர நவீன விவசாயத்தின் புதிய பரிணாம வளர்ச்சியாகவும் முன்னேற்ற பாதையின் அடுத்த கட்டமாகவும் அறியப்படுகிறது. இந்த பயணம் ஆரம்பித்த நாளிலிருந்து நாளுக்கு நாள் இதற்கான வரவேற்பு பெருகிக் கொண்டே வருகிறது. இந்த வரவேற்பை காணும்போது இந்திய வேளாண்மையின் மறுபரிமாணம் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதிய கண்டுபிடிப்புகளை விவசாயத்தில் புகுத்தி நவீன வேளாண் புரட்சியின் மூலம் எல்லோருக்குமான வளர்ச்சியாக உள்ளது. ட்ரோன் தொழில்நுட்பத்தை ஊக்கப்படுத்துவதன் மூலமாக நானோ உரங்கள், நிலைநிறுத்தப்பட்ட நிலையான விவசாய உத்திகளை பற்றிய விழிப்புணர்வு மட்டுமின்றி விவசாயிகளை ஊக்கப்படுத்தவும் உற்சாகமும் ஊட்டுகிறது. நவீனங்களை கடைபிடித்து இயற்கையை ஒத்து வளர்ச்சி அடைய எதிர்காலங்களில் உதவிகரமாக இருக்கும் என திட்டவட்டமாக நம்பப்படுகின்றது. இந்த வேளாண் புரட்சி வெளிப்படும் போது பிரதமரின் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான லட்சிய பயணம் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு வித்தாகவும் உறுதுணையாகவும் விளங்கும் என்று சான்றாகிறது. இதன்படி இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாகவும் விவசாயத்தில் தன்னிறைவு அடைந்த நாடாகவும் விளங்கும் என்பது தெள்ளத் தெளிவாக நம் கண்முன் காண முடிகிறது. நேயர்களே, தொடர்ந்து இன்றைய தலைப்பான நீர் ஆதாரங்கள், நிலையான பயிர் நீர் மேலாண்மை மற்றும் நீர்நிலைகளில் ஆகாயத்தாமரை களை கட்டுப்பாடு ஆகியன பற்றி விளக்கவிருக்கிறார் திரு கணபதி அவர்கள். வாங்க கேட்கலாம்.
அன்பார்ந்த அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நீர் ஆதாரங்கள் மற்றும் நிலையான பயிர் நீர் மேலாண்மை இதை பற்றி பார்க்கலாம். உலகில் நிலையான மேம்பாட்டிற்கான இலக்குகள் ஐக்கிய நாடுகளின் பொது சபையினால் 2015ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. மொத்தம் 17 நிலையான மேம்பாட்டு இலக்குகள் உள்ளன. இவற்றின் நோக்கம் சமூக, பொருளாதார, ஆரோக்கியம் ஆகியவற்றின் வளர்ச்சி நிலையை உலகளவில் அடைவதாகும். 2023 எஸ்டிஜி குறியீடு தரவரிசையில் இந்தியா 112வது இடத்துல இருக்குது. நிலையான மேம்பாட்டு இலக்கில் 6வது நிலை எஸ்டிஜி 6 தூய்மையான நீர் மற்றும் சுகாதாரம். வேளாண் உற்பத்தியானது நீரை சார்ந்தது. வேளாண்மைக்கு சுமார் 70% நீர் தேவைப்படுகிறது. எனவே விவசாயத்தில் நீர் மேலாண்மை மேம்படுத்துவது சீராக வேளாண் உற்பத்தி திறனை அதிகரிக்க முக்கியமானதாக கருதப்படுது. இப்போ நீர் ஆதாரங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். மொத்த நன்னீரில் 70% பாசனத்துக்கு பயன்படுத்தப்படுது. அனைத்து நீரின் ஆதாரமும் மழைப்பொழிவு தான். மழைப்பொழிவானது இடத்துக்கிடம் மாறுபட்டதும் ஒழுங்கற்றதும் விநியோகம் மற்றும் அளவுகளின் அடிப்படையில் வேறுபடுவதுமாக இருக்குது. தமிழகத்தில் ஆண்டு சராசரி மழையளவு 987 மில்லிமீட்டரு. 1971லேருந்து 2020 இந்திய வானிலையில் காலநிலையின் அடிப்படையில் தமிழகத்தில் ஒரு ஆண்டின் குளிர்காலத்தில் ஜனவரியிலிருந்து பிப்ரவரியில் 2.7%, பருவமழைக்கு முந்தைய காலத்தில் மார்ச்சிலிருந்து மேற்கு 13.6%, தென்மேற்கு பருவமழை காலம் ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் 35.7%, பருவமழைக்கு பிந்தைய பருவத்தில் அக்டோபர் டு டிசம்பர் 48% மழை பெறுகிறது. மழையளவு பற்றாக்குறையை ஈடுகட்டவும் நிலையான பயிர் வளர்ச்சிக்கு நீர் மேலாண்மை ரொம்ப அவசியம். தமிழ்நாட்டில் பல ஆறுகள் மற்றும் அணைகள் இருக்குது. ஆறுகள் மற்றும் அணைகள் நீர்ப்பாசனம் மற்றும் நீர்மின் உற்பத்தி போன்ற பல நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுது. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 17 ஆற்றுப்படுகைகள் இருக்குது. காவிரி ஆறு தமிழ்நாட்டின் முக்கியமான ஆற்றுப்படுகை. 13 படுகைகள் நடுத்தர ஆற்றுப்படுகை. மீதமுள்ள 4 நதிப்படுகைகள் சிறு நதிப்படுகைகளாகவும் இருக்குது. மேட்டூர் அணை, பவானிசாகர் அணை, அமராவதி அணை, கிருஷ்ணகிரி அணை, சாத்தனூர் அணை, பெரியார் அணை, வைகை அணை, மணிமுத்தாறு, பாபநாசம், பேச்சிப்பாறை, பரம்பிக்குளம் இந்த அணைகள்லாம் தமிழ்நாட்டின் பாசனத்திற்கு முக்கிய நீர்த்தேக்கங்களாக இருக்குது. நிலத்தடி நீர் மிக முக்கியமான இயற்கை வளங்களில் ஒன்று. நிலத்தடி நீரின் பற்றாக்குறை மற்றும் தவறான பயன்பாடு நிலையான வளர்ச்சி மற்றும் வாழ்வாதாரத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. சமீபத்திய ஆண்டுகளின் நிலத்தடி நீரை சார்ந்திருப்பது பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. பாசனம், வீட்டு உபயோகம் மற்றும் தொழிற்சாலைகளின் பயன்பாடு இதன் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. நீண்ட காலமாக நீர்மட்டம் குறையும் போக்கும் காணப்படுது. இதன் காரணமாக கிணறுகள் கூட வறண்டு போகிறது. தமிழ்நாட்டில் சுமார் 7 மாவட்டங்களில் 20க்கும் மேற்பட்ட ஃபிர்காக்களும் கிராமங்களின் தொகுப்பு தான் ஃபிர்கான்னு சொல்கிறோம். 12 மாவட்டங்களில் 10க்கும் மேற்பட்ட ஃபிர்காக்களிலும் நிலத்தடி நீரை வரைமுறைக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. மொத்தம் 360 ஃபிர்காக்கள் வரைமுறைக்கு அதிகமாக நிலத்தடி நீரை பயன்படுத்துகிறாங்க. 78 ஃபிர்காக்கள் நிலத்தடி நீரை பயன்படுத்துவதில் நெருக்கடி வகைப்பாட்டில் உள்ளது, அதாவது சீரியஸ் கன்சர்ன். 236 ஃபிர்காக்களில் 50% அளவுக்கு நிலத்தடி நீர் நெருக்கடி வகைப்பாட்டில் உள்ளது. ஆகையினால் மாநிலத்தில் நிலையான நிலத்தடி நீர் மேலாண்மை மற்றும் கணிசமான விவசாய உற்பத்தி உறுதி செய்தல் ரொம்ப முக்கியமான சூழ்நிலையாக இருக்குது. இப்போ அந்த நீர் மேலாண்மை எப்படி பார்க்கலாம்? நிலத்தை பண்படுத்தவும் சீராக விதை முளைப்பதற்கும் ஊட்டச்சத்தை உறிஞ்சவும் ஏதுவாக ஈரப்பதம் வேணும்னா இந்த நீர் அவசியம். ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான நீரை மண் தருவதற்கும் மண்ணில் ஈரப்பதம் இருக்கணும். தேவையான அளவில் சரியான நேரத்தில் நீரை பயன்படுத்துதலே நீர் மேலாண்மைன்றது. பொதுவாக நீர்ப்பாசனத்துக்கு கிணறுகள், ஆழ்துளை கிணறுகள், ஆறுகள், குளங்கள், ஏரிகள், கால்வாய்கள் போன்றவை பயன்படுத்தப்படுது. இவ்வாறு பாசனத்துக்கு பயன்படுத்தும் நீர் விரயமின்றி பயன்படுத்தப்படணும்.
சிந்து சமவெளி நாகரிகம் தொட்டு சோழர்களின் காலம் மற்றும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலும் இந்தியாவில் நீர்ப்பாசன திட்டங்கள் விரிவடைஞ்சிருக்கு. மேல்கங்கை கால்வாய், அப்பர் பாரித்தோவ் கால்வாய், கிருஷ்ணா கோதாவரி டெல்டா இந்த அமைப்புகள்லாம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. மழை பொழியும் காலங்களில் மழைநீர் சேகரிப்பு முறைகளை பின்பற்றி நிலத்தடி நீர் செறிவூட்டத்திற்கு வழிவகை செய்யணும். ஒவ்வொரு விவசாய பெருமக்களும் தங்களுடைய வயலில் பண்ணைக்குட்டை அமைத்திடணும் மற்றும் ஆழ்துளை குழாயை செறிவூட்டு செய்யும் முறையை பின்பற்றணும். ஒவ்வொரு வீடுகளிலும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை வடிவமைக்கணும். அரசாங்கம் சார்பாக உபரி நீர் மேலாண்மை திட்டத்தில் கசிவு நீர் குட்டைகள், பண்ணை குட்டைகள் அமைத்து தரப்படுவதை விவசாயிகள் பயன்படுத்திக்கணும். நெற்பயிரில் நீரை தொடர்ந்து தேக்கி நிறுத்தாமல் நீர்மறைய நீர் கட்டுதல் முறையை பின்பற்றுதல் நீர் சுவடை குறைக்கும். அதாவது பாசனம் மண்ணிற்குள் உறிஞ்சப்பட்டு மண்ணின் மேற்பரப்பில் சிறிய வெடிப்புகள் தோன்றிய பின் அடுத்த பாசனம் செய்தல் நீரின் தேவையை வெகுவாக குறைக்கும். கரும்பு, வாழை போன்ற அதிக நீர் தேவைப்படும் பயிர்களில் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சொட்டு நீர் பாசன முறையை மண்ணின் மேற்பரப்பிலோ அல்லது நிலத்தடியில் சிறு குழி எடுத்து மண்ணிற்குள் சொட்டு நீர் குழாய்களை அமைச்சோ பாசனம் செய்யலாம். இந்த முறையில் மண்ணில் நீராவியாதல் குறையிறது. பயிரின் வேர் பகுதியான நேரடியாக பாசன நீர் கிடைக்கிறதுனாலும் நீரின் தேவை கணிசமாக குறையிறது. மேலும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் சாகுபடியில் செடிகளின் இடைவெளி குறைவாக இருக்கும்போது தெளிப்பு நீர் பாசனமும், செடிகளின் இடைவெளி அதிகமாக இருக்கும்போது சொட்டு நீர் பாசனமும் பயன்படுத்தலாம். பயிர் கழிவுகளை நிலப்பரப்பில் மூடாக்கு போல் இடுறதுனால மண் ஈரம் அதிக நாட்களுக்கு இந்த பயிர் கழிவுகளை நிலப்பரப்பில் மூடாக்கு போல் இடுறதுனால மண் ஈரம் அதிக நாட்களுக்கு காக்கப்படுது. இதனால் பயிர் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் தடையில்லாமல் கிடைக்கிறது. குறைந்த பாசன நீரில் அதிக விளைச்சலை பெறலாம். இது இல்லாமல் பயிர் அறுவடைக்கு பின் இந்த கழிவுகளை மண்ணோடு மக்கி விடுவதால் மண்ணின் கரிம வளத்தையும் மேம்படுத்தலாம். அதிக நன்னீர் உபயோகத்தினை குறைக்க மறுசுழற்சி செய்யப்பட்ட நீர், உப்பு நீர் போன்ற மாற்று நீர் ஆதாரங்களை தகுந்த பாசன முறைகளை தேர்வு செய்து பயன்படுத்தலாம். பசுமை கூடாரத்தில் நவீன நீர்ப்பாசனம், முறையான சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசன முறைகள் இதெல்லாம் உபயோகப்படுத்தலாம். சொட்டு நீர் பாசனத்தை நீரை வீணாக்காமல் சேமிக்க முடியும். அதிக அளவு நீரில் கரையும் தன்மையுள்ள உரங்களை உபயோகித்தல் அவசியமான ஒன்றாகும். உரத்தை நன்கு நீரில் கரைத்து உரப்பாசன கருவிகளின் வாயிலாக சொட்டு நீர் பாசனத்துடன் கலந்து உரப்பாசனம் செய்யணும். இப்போ இந்த ஆராய்ச்சிகளில் நீர் நடுநிலைமை அணுகுமுறையின் மூலம் பல்வேறு பங்குதாரர்களிடையே நீர் தடத்தை குறைச்சி நீர்நிலைக்கான நிலையான வளர்ச்சி இலக்கை அடைவதை ஊக்குவிக்கிறது போன்ற நோக்கத்தில் மத்திய அரசு செயல்படுது. அந்த தேரி அப்படின்ற அந்த அமைப்பானது அனைத்து வகையான நீர் சார்ந்த புதிய யோசனைகள், அணுகுமுறைகள், செயல்முறைகள், தயாரிப்புகள், சேவைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் தொழில்துறையில் உள்ள பிற வகையான கண்டுபிடிப்புகளில் சிறந்து விளங்குவதை மதிப்பிடும் வகையில் நீர் நிலைத்தன்மை அந்த விருதுகளை வழங்குகிறாங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி, கலை செயல் விளக்கம், ஜல்சக்தி அபிமான் கூட்டம் மற்றும் உலக தண்ணீர் தினம் போன்றவை நடத்தப்படுது. தொலைக்காட்சி மற்றும் சமூக வானொலி நிகழ்ச்சிகள், வேளாண் இதழ்கள், தொழில்நுட்ப சிறப்பு செய்தி இவற்றின் மூலமும் நீர் மேலாண்மை பற்றிய விழிப்புணர்வை அப்பப்போது வழங்கி வருகிறார்கள். வேளாண்மைக்கு பொறுத்த மட்டில் நிலையான பயிர் வளர்ச்சிக்கு நீர் ஆதாரம் மற்றும் நீர் மேலாண்மை மிக அவசியம். நீர் மேலாண்மையின் அவசியத்தை மக்கள் உணர்ந்து வாய்க்கால், ஆறு, குளம், ஏரி ஆகியவற்றை தூரெடுத்து நீர்நிலைகளை ஆழப்படுத்தி மழை நீரை சேகரிக்கணும். அனைத்து விவசாயிகளும் தங்கள் நிலங்களில் பண்ணைக்குட்டைகளை அமைத்து நீர் ஆதாரத்தை மேம்படுத்துவதன் மூலம் நிலையான வளர்ச்சி இலக்கை அடையலாம். நன்றி, வணக்கம். அடுத்து நீர்நிலைகளில் ஆகாய தாமரை களக்கட்டுப்பாடு இதை பற்றி பார்க்கலாம். பயிர்களை பல்வேறு விதமான களைகள் தாக்கி பயிர் விளைச்சல் மற்றும் விளைபொருட்களின் தரத்தை குறைக்குது. களைகளில் பல்வேறு வகைகள் இருக்குது. அவற்றில் புல் வகை இருக்குது, கீரை வகை இருக்குது, மருத்துவ வகை இருக்குது, கோரக்களை இருக்குது, ஓராண்டு களை இருக்குது, பல்லாண்டு களை இருக்குது, ஒட்டுண்ணி களை இருக்குது, விஷக்களை இருக்குது மற்றும் நீர்நிலைகளில் களை இத்தனை வகையில் சொல்லலாம். இவற்றில் நீர்க்களைகள் என்பது நீர்நிலைகள் இருப்பதால் நீரின் தூய்மை பாதிக்கப்படுகிறது. இவை அதிகமாக வளர்ந்து நீர்ப்பரப்பினை மூடுவதால் அதில் வாழும் மீன் போன்ற உயிரினங்களின் பாதிப்பு அடைகிறது. பெரிய மீன்கள் சிறிய மீன்களை பிடித்து உண்ணும் நிலை ஏற்படுகிறது. நீர் போக்குவரத்துள்ள பகுதிகளில் படகுகளில் செல்வதில் இடையூறு ஏற்படுது. இதனால்
நீரில் வளரும் தாவர உண்ணிகளின் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்றவற்றின் அடர்த்தி மாறுபடுது. ஆகாய தாமரை என்பது நீரில் மிதக்கும் வாழும் ஒரு கலை செடி. இது கொத்து கொத்தா இலைகள், பஞ்சு போன்ற தண்டுகளுடன் இணைந்து கருஊதா நிற வேர்களை கொண்டு இருக்கும். இந்த கொத்தான இலைகள் ஸ்டோலான் எனப்படும். இந்த பகுதியுடன் இணைந்த தனித்தனி செடிகளாக காணப்படும். இந்த கலை விதை மற்றும் விதையில்லாமல் தண்டுகள் மூலமும் பரவக்கூடியது. விதைகள் ஒவ்வொரு பூவின் கீழ்ப்பகுதியில் உள்ள காய்களில் உருவாகும். சிறு செடிகள் விதையில்லா இனப்பெருக்கத்தில் உருவாகி தாய் செடியுடன் இணைந்து இருக்கும். பின்னர் காற்று மற்றும் களைகளை நீக்கும்போது பிரிந்து தனி செடியாகிறது. இனி இந்த ஆகாய தாமரை பற்றிய பொதுவான தகவல்களை பார்க்கலாம். ஆகாய தாமரை களைகளினால் என்னென்ன நன்மை மற்றும் தீமைகள் உள்ளது? நன்மைகள் என்ன இருக்குது? இதிலிருந்து எரிவாயு தயார் செய்யலாம். இந்த களையை எரித்து பயோசார் தயாரிக்கலாம். இதனை மக்க வச்சு உரமாக மாற்றலாம். கால்நடை தீவனமாகவும் பயன்படுத்தலாம். பேப்பர் தயாரிப்பிலும் பயன்படுத்தலாம். இதிலிருந்து கூடை, காலணி மற்றும் மர வகை பொருட்களும் தயாரிக்கலாம். இதன் பூக்களிலிருந்து பெறப்படும் ஒரு வகையான திரவம் குதிரைகளின் தோல் பாதிப்பினை சரி செய்ய பயன்படுகிறது. இந்த ஆகாய தாமரை கலையினால் என்னென்ன தீமைகள்னு பார்க்கலாம். ஆகாய தாமரையானது மாசுபட்ட ஏரிகள், ஆறுகள் மற்றும் குளங்களில் அதிகம் காணப்படுது. இந்த ஆகாய தாமரை கலை இருந்தால் நீர் மாசுபாடு உள்ளது என நாம் கண்டுகொள்ளலாம். இதனால் நீரில் வளரும் தாவர உண்ணிகளின் உற்பத்தி கணிசமாக பாதிப்படையும். நீரில் உள்ள மீன் போன்ற உயிரினங்களின் வளர்ச்சியும் தடைபடும். ஆகாய தாமரை கால்நடைகளுக்கு தீவனமாக அளிக்கலாம். காட்மியம், பிளாட்டினம், பலாடியம், டின்காரியம், பாதரசம், வெள்ளி மற்றும் அலுமினியம் போன்ற உலோகங்கள் இதில் உள்ளது. இதன் இலைகளை பொடி செய்து கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுத்து ஆய்வு செய்ததில் இவ்வுலோகங்கள் கால்நடைகளுக்கென அனுமதிக்கப்பட்ட அளவில்தான் உள்ளது என்பது தெரிய வந்திருக்கு. இதை கால்நடைகள் உண்பதால் எந்தவித பாதிப்புகளும் இல்லை என உலக சுகாதார அமைப்பு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தெரிவித்துள்ளது. ஆகாய தாமரை எந்த வெப்பநிலை வரை உயிர் வாழும்? இக்கலை செடியானது 12 டிகிரியிலிருந்து 35 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை வரை தாங்கி வளரும் தன்மை கொண்டது. அதற்கு கீழே அல்லது மேலே சென்றால் இச்செடிகள் காய்ந்துவிடும். ஆகாய தாமரை களைகளை மீன்கள் உண்ணுமா? மீன்கள் ஆகாய தாமரை செடியின் வேர்களை கடித்து உண்ணும். மீன்களின் எண்ணிக்கை நீர்நிலைகள் அதிகமாக இருந்தால் செடிகள் முழுவதையும் கடித்து உண்டு அழிக்கக்கூடும். இதன் வேர்களை மீன்கள் கடித்து உண்பதால் இதன் எண்ணிக்கை கணிசமாக குறையும். ஆகாய தாமரை கலை மெர்க்குரி உலோகத்தை உறிஞ்ச வல்லதா? ஆகாய தாமரை கலை கன உலோகமான மெர்க்குரியை உறிஞ்சி அதன் தாக்கத்தை குறைக்க வல்லது என ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஆகாய தாமரை எந்த மாதத்தில் பூ பூக்கும்? இந்த ஆகாய தாமரை கலையானது கோடைகால இறுதியிலும் ஜூன் மாத ஆரம்பத்திலும் பூக்கும். ஒவ்வொரு செடியிலும் சுமார் 15 சென்டிமீட்டர் உயரம் வரை 20 பூத்தண்டுகள் உருவாகி வளரும். பூக்கள் வெளிர் ஊதா நிறத்தில் 6 இதழுடன் ஒவ்வொரு பூவும் இருக்கும். மேலும் பூவில் மஞ்சள் நிற புள்ளியும் இருக்கும். ஆகாய தாமரையை எந்த மாதிரியான விலங்குகள், உயிரினங்கள் உண்ணும்? இந்த ஆகாய தாமரை கலையை அணில் போன்ற சிறிய உயிரினங்கள் மண்ணை தோண்டி அதன் கிழங்குகள் மற்றும் பூக்களை உண்ணும். இதன் இலைகளை முயல்களும் விரும்பி உண்ணும். ஆகாய தாமரை உப்பு நீரில் வளருமா? இக்கலையானது நன்னீர் மற்றும் லேசான உப்பு நீரில் வளரும். உப்புத்தன்மை அதிகம் உள்ள நீரில் வளராது. ஆகாய தாமரையை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம்? இந்த கலையை கைக்கலை மூலம் கட்டுப்படுத்தலாம். ஆட்களை கொண்டு களைகளை பிடுங்கி நீண்ட வாரி மற்றும் வலைகளை கொண்டு களைகளை நீர்நிலையிலிருந்து நீக்கணும். ரெண்டாவது, உயிரியல் முறையில் கட்டுப்படுத்தலாம். இந்த முறையில் இக்களைகளை உண்டு அழிக்கக்கூடிய சில பூச்சிகள் மற்றும் வண்டுகளை கொண்டு கட்டுப்படுத்த முடியும். நியோசெட்டினா என்ற ஒரு வகை வண்டு இக்களைகளை உண்டு அழிக்க வல்லது. ரசாயன முறையில் கட்டுப்படுத்துறது எப்படி? இந்த முறையில் களைக்கொல்லி மருந்துகளை கொண்டு களைகளை கட்டுப்படுத்தலாம். பிஸ்பைரிபாக், டைக்வாத், கிளைபோசேட் மற்றும் 2,4-D சோடியம் சால்ட், ஃபெர்னாக்சோன் போன்ற களைக்கொல்லிகள் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி இக்களைகளை கட்டுப்படுத்தலாம். இதுபோக ஆகாய தாமரை செடியை
பூப்பதற்கு முன்பாக எடுத்து மற்ற களை செடிகளைப் போல உரக்குழியில் இட்டு மக்க வச்சு உரமாக பயன்படுத்தலாம். ஆகையினால் விவசாய பெருமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் ஆகாயத்தாமரை களை இருந்தால் அதனை இந்த சொன்ன முறைகளை பயன்படுத்தி கட்டுப்படுத்தி சுற்றுச்சூழலையும் நம்ம மேம்படுத்தலாம். நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 29ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.